Hi all, welcome back to my channel Start String 25. நம்ம 10th standard science one of the most important physics problem பார்க்க போகிறோம். So third chapter இருக்க problem, find the final temperature of a copper shell. Find the final temperature of a copper shell. Final temperatureனா அதுக்கு முன்னாடி ஒரு டெம்பரேச்சர் இருந்திருக்கும்ல, அதான் இனிஷியல் டெம்பரேச்சர் நம்ம சொல்லுவோம். ஸோ இனிஷியல் டெம்பரேச்சர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து எனக்கு ஒரு டம்ளரோட ஃபைனல் டெம்பரேச்சர் வந்து 20 டிகிரி செல்சியஸ். அதுக்கு முன்னாடி இந்த டம்ளர் வந்து ஃப்ரிட்ஜில் இருந்தது, அதனால வந்து அது வந்து -10 டிகிரியாக இருந்தது. அது ஃப்ரிட்ஜில் இருந்து வெளில எடுத்து ஒரு ½ அன் ஹவர் கழிச்சு வந்து அந்த டம்ளரோட டெம்பரேச்சர் வந்து 20 டிகிரிக்கு மாறிடுச்சு. அப்போ இதில் எது இனிஷியல் டெம்பரேச்சர்னு சொல்லுவோம்? ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு டெம்பரேச்சர் இருந்ததில்ல, அதான் இனிஷியல் டெம்பரேச்சர். ஸோ -10. ஃபைனல் டெம்பரேச்சர் எது சொல்லுவோம்? கடைசியாக நம்ம வெளில தூக்கி வச்சோம்ல லாஸ்ட்டாக, அதான் ஃபைனல் டெம்பரேச்சர். ஸோ புரிஞ்சிச்சா? இனிஷியல் டெம்பரேச்சர்னா ஸ்டார்டிங் இருந்த ஒரு டெம்பரேச்சர், ஃபைனல் டெம்பரேச்சர்னால் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இது மாறி இருக்கும், ஒன்று இன்க்ரீஸ் ஆகிருக்கும் டிக்ரீஸ் ஆகிருக்கும், அதான் ஃபைனல் டெம்பரேச்சர். ஓகே, ஸோ நமக்கு வந்து ஸோ ஃபைனல் டெம்பரேச்சர், ஸோ T2 அதை நம்ம வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ T2 வந்து ஃபைனல் டெம்பரேச்சராக நான் வந்து வச்சுக்கிறேன். அப்போ T1 என்னது அப்படின்னு நம்ம கொஷனில் பார்க்கலாம். ஓகே, வெயிட் பண்ணுங்கள். ஹூஸ் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் அப்படின்னா ஆல்ஃபா அப்படின்னு அர்த்தம். ஸோ ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 0.0021, அதாவது 0.0021 கெல்வின். ஓகேவா? அதான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பான்ஷன் ஆர் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் போத் ஆர் சேம். ஸோ ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் சேஞ்சஸ் ஃப்ரம் 10 மீட்டர் ஸ்கொயர் டு 11 மீட்டர் ஸ்கொயர். அப்போது A1 that is equal to 10 மீட்டர் ஸ்கொயர், A2 that is equal to 11 மீட்டர் ஸ்கொயர். எப்படா வந்துச்சு? இதான் நான் சொன்னல, இது ஃபைனல், இது இனிஷியல். ஸோ 10 மீட்டர்லேருந்து கடைசியாக 11க்கு மாறிடுச்சு. இப்போ 10 தான் முன்னாடி தான் இனிஷியல். ஓகே, நம்ம வந்து PI அப்புறம் PFலாம் படிச்சிருப்போம்ல, இனிஷியல் டெம்பரேச்சர் ஃபைனல் டெம்பரேச்சர், ஃபஸ்ட் சாப்டர் நீங்கள் இது பண்ணால் தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? The copper rod is initially kept at 90 Kelvin. அப்போது ஃபஸ்ட்டு டெம்பரேச்சர் எவ்வளோன்னா 90 Kelvin. ஸோ லாஸ்ட் டெம்பரேச்சர் என்னன்னு கேட்கணும். எல்லா வேலையும் கொடுத்துட்டு ஒரே வேல்யூ கேட்குறாங்கன்னா நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி ஜஸ்ட் எப்படி ஈக்குவல் டுக்கு அந்த மாதிரி தான் கொண்டு வரும். ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரிக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ த ஃபார்முலா கோஸ் லைக் திஸ். ஓகேயா? தெரியுதா? எஸ். ஸோ del A by A1 that's equal to alpha A into del T. இதான் அந்த ஃபார்முலா. வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா, வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. நீங்கள் இது வரைக்கும் ஃபிசிக்ஸில் வந்து எழுதுனீங்கன்னா யூ கெட் 1 மார்க். ஓகே, இது வரைக்கும் நீங்கள் எழுதிங்கன்னா உங்களுக்கு வந்து 1 மார்க் கிடைக்கும். நான் கம்ப்ளீட்டாக சொல்கிறேன். ஃபார்முலா ப்ளஸ் the given டேட்டா. ஓகே, ஸோ del A by A1 that is equal to alpha A into del T. ஆல்ஃபா ஏ இன்ட்டு del T. ஸோ del ஏன்னு என்னதுப்பா? டெல்லுனால என்னது? சேஞ்சஸ். ஓகேவா? அப்போ சேஞ்சஸ்னால் ஏல ஏதாவது சேஞ்ச் நடந்திருக்கா? எஸ், ஆப்வியஸ்லி இதுலேருந்து இது வரைக்கும் சேஞ்ச் ஆகிருக்குல்ல. அப்போ நம்ம வந்து பிக்கஸ்ட் நம்பர், அப்போ A2 minus A1 by A1 that is equal to alpha A del T. ஸோ டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகிருக்கா? எஸ், ஆப்வியஸ்லி. அப்போ T2 minus T1. திஸ் இஸ் த மெயின் ஃபார்முலா. இதுலேருந்து நம்ம கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம், இந்த டெல் வேல்யூ மட்டும் போட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். A2 என்னதுப்பா? 11 மீட்டர் ஸ்கொயரில் எழுதும், ஜஸ்ட் 11 எழுதுனா போதும். மைனஸ், தெரியுதா? -10 தட்ஸ் டிவைடட் பை A1 என்னது? 10 தட் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா என்ன நான் சொல்லியிருக்கேன்? 0.0021. அதான் அந்த கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு கேட்டாலே ஆல்ஃபா வேல்யூ அதான். ஓகேவா? 0.0021 இன்ட்டு T2 என்னது தெரியாது. ஸோ அப்படியே இருக்கட்டும். தெரியாத வேல்யூ எப்பவுமே தெரியாமலே இருக்கட்டும், நல்லது தான். மேக்ஸும் சரி எதுவாக இருந்தாலும் சரி, தெரியாத வேல்யூ எப்பவுமே தெரியாதே இருக்கட்டும். நீங்கள் எதுவுமே புதுசாக நான் T2x y அப்போலாம் மாற்ற வேண்டாம். ஓகேவா? ஸோ T2 மைனஸ் T1 என்னதுப்பா? 90. ஏரியாச்சா? 11 minus 10 எவ்வளோ? 1. 10ன்னு போட்டுற போகிறீங்க பார்த்து, by 10 that's equal to 0.0021 T2 minus 90. ஓகேவா? இப்போது இங்கே பாருங்கள், இந்த 0.0021 ஏன்னா நம்ம T2 தான் கண்டுபிடிக்கணும். அப்போ ஆப்வியஸ்லி T2 வந்து ஒரு பக்கம் தான் வைக்கணும். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஈக்குவல் டு இருந்தால் இந்த வேல்யூஸ் இங்கே வச்சு மற்ற எல்லாத்தையும் இப்படி கொண்டு போயிடுவோம்ல, நம்ம ஒன்றா தான் இறக்க முடியும். ஓகேவா? ஸோ 1/10 இந்த 0 இதை வந்து நான் இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன் கீழே. ஸோ ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் போச்சுன்னா இது வந்து டிவிஷனில் போயிடும். இன்ட்டு
0.0021. எப்படி போன்னு கேட்காதீங்க, இது இப்படி போட்டால் இன்டூவில் தான் இருக்குது. இன்டூ எப்படி போயிடுச்சுன்னா டிவிஷனில் போயிடும், கீழே தான் போகும், மேலே போகாது. ஓகேவா? தட் இஸ் ஈக்குவல் டு T2 minus 90. ஸோ இதை நான் இன்டூ 10 பண்ணுனா எனக்கு இந்த பாயிண்ட் வந்து இந்த பக்கம் வந்துடும். அப்போ எப்படி வரும் தெரியுமா எனக்கு? 1/0.021 that is equal to T2 minus 90 இன்டூ நான் 10 பண்ணுனா பாயிண்ட் இந்த பக்கம் வந்துடும். இப்போதே 0. இப்போ வந்து வெயிட் பண்ணுங்கள், 6 divided by 10. அப்போ எப்படி வரும்? பாயிண்ட் வந்து பின்னாடி போகும். அப்போ 0.6 நம்ம எழுதுவோம்ல, எழுதாமல் மாட்டோமாடா. இப்போது இங்கே பாரு, 5/100 இப்படி இருக்குன்னா 2 டெசிமல் எப்போமா? ஸோ 1 2. அப்போ 0.05 நம்ம எழுதுவோமா? 2 டெசிமல். ஸோ 1. ஸோ இங்கே ஒரு 0 வந்துடும், அதுக்கப்புறங்க அப்போ இங்கே ஒரு பாயிண்ட் வரும். அப்போ 0.05 எழுதுவோமா? இதே நீ 5 வந்து அதான் இங்கேயே பண்ணலாம். நீ வந்து இந்த பாயிண்ட் இருக்குது, அவனுக்கு பாயிண்ட் ரிமூவ் பண்ணணுன்னா வேறு மெத்தட் இருக்குது. பட் இந்த 10 இன்டூ பண்ணுனா எக்ஸ்ட்ரா ஒரு 0. ஸோ 0 இருக்கா? 1 நடந்துடும். அப்போது 0.021. ஒன்றும் இல்லைடா, இன்டூ 10 பண்ணனா ஒரு பாயிண்ட் ஒன்று நகரும். டிவைட் பை 10 பண்ணால் ஒரு பாயிண்ட் பின்னாடி போகும். இன்டூ பண்ணால் முன்னாடி போகும், டிவைட் பண்ணால் பின்னாடி போகும். அது எவ்வளோ 0 இருக்குது பொறுத்து அது மாறிக்கும். ஓகேவா? இப்போ 1/0.021. ஸோ பாயிண்டில் வச்சா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது, பாயிண்ட் வச்சு ஒன்றையும் கிளிக்க முடியாது. அப்போ என்ன பண்ணலான்னா, இங்கே எவ்வளோ நம்பர் 1 2 3. அப்போது நம்ம டிவைடட் பை இன்டூ அண்ட் டிவைட் பை 1000 பண்ணிடலாம். ஸோ நியூமரேட்லேயும் சரி டினாமினேட்டர்லேயும் சரி. அப்போது 1 ஸோ இன்டூ 1000 இன்டூ 1000. ஏன் 1000 பண்ணுறேன்னா, இன்டூ பண்ணால் பாயிண்ட் எங்கே நகரும் சொல்லி பின்னாடி நகருமா? வெரி குட், முன்னாடி தான் நகரும். அப்போது 1 2 3. ஸோ பாயிண்ட் போயிடும். இப்போ இங்கே வந்து 0.21 இருக்குன்னா 2 0 இருக்குது. அப்போது 2 இன்டூ 100 இன்டூ 100. ஸோ கீழே இன்டூ பண்ணாலும் மேலே இன்டூ பண்ணணும். ஓகேவா? இங்கே வந்து ஏன் நான் மேலே பண்ணலாம், நான் கீழே மட்டும் தான் இருக்குது, இந்த ஈக்குவேஷன் மட்டும் தான். பட் நீங்கள் எக்ஸ்ட்ரா நான் ஆட் பண்ணோன்னா இங்கேயும் பண்ணணும். இப்போது 0/0.21 இருக்குது. இதை நீங்கள் எப்படி பாயிண்ட் ரிமூவ் பண்ணுவீங்க? இன்டூ 10 இன்டூ 10. அப்போது இங்கே நகர்ந்து அப்போது 0. அப்போது வந்து வெறும் 21 தான் இருக்கும், 0 கூட எழுதணும்னு அவசியம் கிடையாது. அதே தான். அப்போது 1000 தட்ஸ் டிவைடட் பை எவ்வளோ? 21 தட்ஸ் ஈக்குவல் டு T2 மைனஸ் என்னது 90. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பு T2 அங்கே இருக்குது, மைனஸ் 90 இப்படி வந்துடும். அப்போது 1000/21 + 90 தட்ஸ் ஈக்குவல் டு T2 LCM 21 × 90. 21 × 90 இங்கே போடு. அப்போது வெயிட், நான் 21 × 9 மட்டும் போடுறேன். 1 9s are 9, 9 2s are 18. அப்போது எங்கே 90 ஒரு 0, அப்போ இங்கே ஒரு 0. அப்போது 1890 ஒரு நிமிஷம் ப்ளஸ் 1000 that's divided by 21. So 1890 plus 1000 that's divided by 21. ஓகேவா? அப்படி இல்லை, இது உங்களுக்கு இந்த ஸ்டெப் இந்த ஸ்டெப்பு கொஞ்சம் கஷ்டமாக தான்டா இருக்குங்க. பாரு, கைட்லேயே பாரு, கைடில் வந்து டேரெக்டாக போட்டிருக்காங்க, நம்ம சுற்றி அழைச்சி வரோம். ஸோ ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1890. ஸோ 1890 + 1000. அப்போ 2890/21. ஸோ 2890/21 that is equal to T2. ஸோ 2890/21 நீங்கள் டிவைட் பண்ணி பாருப்பா, நல்லா டிவைட் பண்ணோம். 21 1s are 21, 7 9. ஸோ 21 டேபிள் எப்போ 17. 21 × 6 6 6 2s are our 21 × 4 4 4 2s are. ஸோ 21 × 3 3 6. ஸோ 21 3s are எங்களோட அது 63 9 8 7 6 16 169 169 எப்போ வரும்? 21 × 8 போடு. 8 2s are 16. எஸ், 21 × 8s are 168. 1 0 ஆகாது, 0.0. 21 × 5 1 5s are 5 5 2s are 10. அப்போ 21 × 4 1 4s are 4 4 2s are 8. ஸோ 21 4s are 80
4. இது வந்து 0 ஆகிடும். 9 10. அப்போது 9 8 7 6 1 16. ஸோ இங்கே ஏற்கனவே ஒரு 0 இருக்கனால பாயிண்ட் இருக்கனால we can put 1 0. அண்ட் அதே மாதிரி 21 into 7, 1 7s are 7, 7 2s are 14, 157, 160. ஆமாம் வராது. அப்போது எங்கடா அது போட்டது? 21 7s are 147. இது 5 மாறிடும். 10 8 9 10 3 5லேருந்து 4னா 1 13. ஸோ போதும். ஸோ 138.4. இங்கே பாரு, எனக்கு இங்கே 3 வருது, அதே மாதிரி 13. ஸோ இந்த 0 நான் கீழே இறக்குனால எனக்கு 113 எனக்கு வரும். ஓகேவா? அப்போ வந்து நம்ம ரவுண்ட் பண்ணி 138.48 நீங்கள் போட்டுற போகிறீங்க கிடையாது. ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் அங்கே என்ன இருக்கோ அதை மட்டும் போட்டால் போதும். ஓகேவா? ஸோ நீங்கள் இப்படியும் போடலாம், இல்லைனா 138.47 நீங்கள் போட்டு முடிச்சுக்கலாம். ஸோ உங்கள் இஷ்டம் தான், எல்லாமே வந்து உங்களோட விஷயம் தான். ஓகேவா? ஸோ அது எதுவும் பிரச்சனைலாம் கிடையாது. ஸோ இப்படி இந்த சம் சால்வ் பண்ணும். ஷார்ட்டாக சொல்கிற வேல்யூஸ் எடுத்து கரெக்டாக எழுதிட்டு ஃபார்முலா போட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இது இந்த பக்கம் இறக்கு, இன்டூ பண்ண ஒன்று தள்ளும் அகெயின். ஸோ இன்டூ பண்ணால் கூட டெசிமல் இருக்கும். ஸோ கீழே 1 2 3, அப்போ இன்டூ 1000. 1000ல் 3 zeros, இங்கே 3. அப்போது இந்த டெசிமல் போயிடும், இங்கே 1000 ஆகிடும். இந்த 19 இறக்கி எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்துகிட்டு என்ன வரும்? 21 டிவைட் பை இது பண்ணிங்கன்னா யூல் பி கெட்டிங் 138.47. இதானோட ஆன்சர். ஓகேவா? உங்களுக்கு பொறுமையாக சொல்லித்தரடா. அப்புறம் உங்களுக்கு புரியல, இவன் இப்படி நடத்தினா அப்படி நடத்தினாலும் நீங்கள் சொல்லக்கூடாது. புரிஞ்சுதா? செகண்ட் சம் பார். செகண்ட் சம் அதே தான் பார். calculate the coefficient of cubical expansion of a zinc bar. Calculate the coefficient of a cubical expansion of a zinc bar. இல்லை cubical expansion ஆல்ஃபா எல்லாமே ஒன்று தான். ஆல்ஃபா வழி கொடுக்கல, அப்போ நம்ம ஆல்ஃபா தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு என்னன்னு தெரியாது. whose volume increases. இது வந்து ஏரியா, இது வால்யூம். அப்போது ஆல்ஃபா வி. நான் ஏரியாயே போடலையா? ஆல்ஃபா ஏ இது. ஓகேவா? ஏரியானா ஆல்ஃபா ஏ, ஃபுல்லாக ஏலே தான் இருக்கும் இந்த சம். இங்கே வால்யூம்னா ஆல்ஃபா வி. வி ஏ இந்த பக்கம் வரவே வராது. ஓகேவா? ஸோ ஆல்ஃபா வி. அதே மாதிரி whose volume increases 0.25 meter from 0.3. இதிலேருந்து இது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போது V1 that is equal to 0.25. எதுலேருந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு? இதிலேருந்து தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கரெக்டாக இல்லையாடா? ஆமாம்மா, சாரி. லிசன். வால்யூம் 1 வந்து இதில் இருந்து தான் நமக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நான் வந்து வால்யூம் 2ன்னு சொல்ல, வால்யூம் 2 தான் ஃபைனல். ஓகே, அதில் ஃபைனலே கிடையாது. ஓகே, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் இருந்து தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ இதுதான் ஃபஸ்ட்டு வால்யூம் 1. அப்போ 0.3 மீட்டர் கியூப். ஓகேவா? இதிலேருந்து இது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதிலேருந்து இது வரைக்கும் ஆயிருக்குன்னு சொல்லலை, இதிலேருந்து இது இன்க்ரீஸ். ஸோ ப்ளஸ் ஆகிருக்கு, ப்ளஸ். அப்போது 1, அப்போது இதிலேருந்து ஏதோ ரியாக்ஷன் நடந்து இது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதோட வால்யூம் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. இன்க்ரீஸ் டேரெக்டாக இதிலேருந்து இது மாறலன்னு சொல்ல. ஓகேவா? இதிலேருந்து ஏதோ ஆட் ஆகிருக்கு, இன்டூ ஆகிருக்கு. அப்போ இதான் வந்து டெல் வி தட் இஸ் ஈக்குவல் டு 0.25. புரியுதாடா இல்லை புரியலையா? வால்யூம் இதிலேருந்து இதாகிருக்கு. அப்போ இதான் ஸ்டார்டிங் வால்யூம் 1 தட் இஸ் 0.3. இதிலேருந்து இது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இங்கே பாரு, வால்யூம் இன்க்ரீஸ். இதிலேருந்து இது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இன்க்ரீஸ்னால் ஒரு இதிலேருந்து கட்டமாக மாறி எக்ஸ்ட்ரா இதாக இருக்குது. அப்போ அதை வந்து சேஞ்ச் இன் மொமெண்டம். அப்போ டெல் வி. இதிலேருந்து இதாக ஆயிடுச்சுன்னு சொல்ல. ஓகேவா? இதிலேருந்து 0.25 மாறிச்சுன்னு சொல்லலை. இதுலேருந்து 0.25 வந்து எக்ஸ்ட்ரா இதாக இருக்குது, ஆட் ஆகிருக்கு. அப்போனா இதோ அங்கே வந்து ஒரு மூமெண்ட் சேஞ்ச் ஆகிருக்கு. அப்போது 0.25. ஓகேவா? அப்போ டியூ டு த சேஞ்ச் இன் டெம்பரேச்சர், அப்போ வந்து 50 K. சேஞ்ச் இன் டெம்பரேச்சர்னால் டெம்பரேச்சர் மாறி இருக்குது. அப்போ அதுவும் டெல் டி தான் வரும். தட் இஸ் ஈக்குவல் டு 50 K. இது இல்லாமல் டெல் ஏ, டெல் பி, டெல் டி தனியாக இருந்தது. இதில் வந்து நம்ம டேரெக்டாகவே கொடுத்துட்டோம். ஓகேவா? இந்த லைன் தான் கன்ஃபியூஸ் ஆகும். 0.3 வந்து ஏற்கனவே இருந்திருக்கு. அப்போ தான் நம்மளோட வால்யூம் 1, இனிஷியல் வால்யூம். இதில் ஃபைனல் வால்யூம் கிடையாது. ஏன்னா இதிலேருந்து இது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இங்கேயே கொஷின்லேயே தந்திருக்கான் பாருறா. கண்ணை திறந்து படிக்காமலே கேளுங்க. இன்க்ரீஸ் ஆகிருக்கு.
இதில் இருந்தது இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அப்போனா சேஞ்ச் ஆகிருக்கு, அப்போ சேஞ்ச் இன் மொமெண்டம், அப்போது அது வந்து டெல் வி. இதிலேருந்து இதாக மாறலை, இதில் இருந்தால் வால்யூம் வந்து இது மாறலை. ஓகேவா? ஸோ ஃபைனல் வால்யூம் இந்த சம்மில் கிடையாது. ஸோ டெல், அப்போ டெல் வி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எதனால் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா சேஞ்ச் இன் டெம்பரேச்சரும் சேஞ்ச் ஆகிருக்கு, அப்போது சேஞ்ச் இன் மொமெண்டம், அப்போது டெல் டி தட் இஸ் ஈக்குவல் 50K. ஓகேவா? நம்மளை வந்து என்னென்னா ஆல்ஃபா வால்யூம் தான் வந்து கேட்குறான். அப்போது இதே ஃபார்முலா தான், ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் இருக்குல்ல, அதே ஃபார்முலா ஏக்கு பதிலாக என்ன பண்ணணும், வி. அப்போ டெல் வி தட் இஸ் ஈக்குவல் டெல் வி பை V1 தட் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா வி இன்டூ டெல் டி. இதில் இங்கே எக்ஸ்பேண்ட் பண்ண வேணாம், ஏன்னா இங்கே ஏற்கனவே வந்து அவன் வந்து சேஞ்ச் டெல்லே தான் கொடுத்துருக்கான். அப்போ டெல் வி என்னது 0.25 பை வால்யூம் 1 என்னது 0.3 தட் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு தெரியாது, அப்படியே இருக்கணும், ஆல்ஃபா வி இன்டூ டெல் டி என்னதுப்பா 50K. ஓகேவா? இப்போது இங்கே பாரு, டெசிமலுக்கு அடுத்து 1 இருக்குது, ஆனால் மேலே 2 இருக்குது, அப்போ 2 0, அப்போ இன்டூ 100 இன்டூ 100, அப்போது 25 பை 0.3 இன்ட்டு 100 எவ்வளோடா 30 தட் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா வி இன்டூ 50K. ஓகேவா? இப்போ அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும், இந்த தான் அப்போ இது இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். இன்டூவில் இருக்குதுன்னா இங்கே டிவிஷன் போயிடும், கீழே தான் வரும். 25 பை 30 இன்டூ 50 K வராது. ஓகேவா? கேல வராது. தட் இஸ் ஈக்குவல் டு டெல் வி. ஓகேவா? 25 1s are 25, 25 ப்ளஸ் 25 எவ்வளோ 50. ஸோ 25 2s are தானே, வாடி சேஃப்டி போட்டு பார்ப்போம். 5 2s are 10 2 2s are 50, அப்போது 50, அப்போது 3 5s are 15. 1 by 150 இஸ் ஈக்குவல் டு டெல் வி. கரெக்டு தானடா? இல்லை 1500 வருமா? ஐயோ இல்லை 30, நம்ம 30 இன்ட்டு 50, 0 0s are 0, 0 3s are 3, 5 0s are 0, 5 3s are 15, 0 3 5 1530வா? எப்படி இது நடக்கும்? 0 0s are 0, 0 3s are 0 தானே வரும். சரி, அப்போது 1500 தானே பார்த்தேன். ஆமாம்மா, ஸோ 2 0 இருக்குல்ல, அப்போ 0 தான் வரும். இப்போ 1500 தட் இஸ் டிவைடட் பை 1. அப்போது 0. சம்திங் இஸ் ஃபிஷி. ஓகே, நீங்கள்லாம் இதோட ஆன்சர் முடிச்சுக்கோங்கப்பா, டிவிஷன்லாம் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாத. பட் இதானே ஆன்சர் வரும். ஆமாம், இதாக வரணும், இந்த மாதிரி தான் ஆன்சர் வந்தாகணும். பட் புக் ஆன்சரில் பாருங்கள் வேறு மாதிரி வந்திருக்கு. 25 by 15 வந்திருக்கு. ஓகே 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 நம்ம வந்து இங்கே இன்ட்டு 100 இன்ட்டு அவங்க வந்து டேரெக்டாக பண்ணாலும் டெசிமல் வச்சு பண்ணியிருக்காங்க. பட் இட்ஸ் ஓகே. அப்போ 1 by 1500 தட் இஸ் ஈக்குவல் டு டெல் வி. இங்கே இப்படி கூட ஆன்சர் முடிச்சுக்கலாம், தப்பு கிடையாது. ஓகேவா? சப்போஸ் உங்கள் எக்ஸாம் ஹாலில் கேல்குலேட்டர் அலோவ் பண்ணாங்கன்னா நீங்கள் தாராளமாக கேல்குலேட்டர் எடுத்துகிட்டு போனால் தப்பு கிடையாது. ஓகேவா? இதான் சம். ஃபஸ்ட்டு சம்மில் வேல்யூஸ் எடுத்து எழுதி ஜஸ்ட்டு அதை வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஆல்ஃபா ஏ பை ஆல்ஃபா 1 தட் இஸ் ஈக்குவல் டு டெல் ஏ பை டெல் 1 இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா ஏ பை ஆல்ஃபா டெல் டி. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணி இதை கொண்டு வந்து இன்ட்டு 10 பண்ணி பாயிண்ட்டை தள்ளி அப்புறம் திரும்பி இன்ட்டு 1000. ஏன் 1000? அப்போ 1 2 3 1000 பண்ணி திரும்பி இந்த 90 எங்கே கொண்டு வந்து எல்சிஎம் எடுத்துகிட்டு டிவைட் பண்ணால் யூல் கெட் யுவர் ஆன்சர். ஓகேவா? நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா யூல் கெட் யுவர் ஆன்சர். அதே மாதிரி இங்கே வந்து உங்களுக்கு எல்லாமே கொடுத்துட்டாங்க, மாறி இருக்குது. அதே மாதிரி இதை மட்டும் பார்த்துக்கோ. இது வந்து V1, இதுலேருந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இதுதான் கடைசியாக மாறல, ஃபைனல் இது கிடையாது. ஓகேவா? ஸோ இதுலேருந்து இதாக இருக்குது. அப்போ சேஞ்ச் இன் வால்யூம். அப்போது டெல் வி 0.25. அது மாதிரி சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் கொடுத்துட்டா நீங்கள் எதுவுமே இப்போ எக்ஸ்பேண்ட்லாம் பண்ணாலும் ஜஸ்ட் டேரெக்டாக ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி பாயிண்ட்டை ரிமூவ் பண்ண இன்ட்டு 100 பண்ணிவிட்டு இந்த 50 கீழே கொண்டு வந்து கேன்சல் பண்ணிங்கன்னா யூல் கெட் யுவர் ஆன்சர். நீங்கள் வந்து பேசாமல் டிவைட் பண்ணி பார்த்துக்கோங்க. 1 by 1500 அப்படின்னு சொல்லி டிவைட் பண்ணி பார்த்துக்கோங்க. யூல் கெட் யுவர் ஆன்சர். ஓகேவா?
ஐ திங்க் இதுக்கெலாம் 2 மார்க்ஸ் தான் உங்களுக்கு வரும்னு நினைக்கிறேன். இதிலேருந்து இது வரைக்கும் ஃபார்முலா வரைக்கும் உங்களுக்கு வந்து யூல் பி கெட்டிங் 1 மார்க், அண்ட் இந்த பார்ட் யூல் பி கெட்டிங் ½ மார்க், அண்ட் ஃபார் ஆன்சர் வந்து யூல் பி கெட்டிங் ½ மார்க். அண்ட் இது வந்து ஐ திங்க் திஸ் திங் வில் பி 4 மார்க்ஸில் வரலாம். இதுலேருந்து இது வரைக்கும் 1 மார்க் வரும். அண்ட் அகெயின் ஃபார்மில் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுவீங்களா 1 மார்க். தென் இதிலேருந்து இது வரைக்கும் வில் பி கெட்டிங் 1 மார்க். மீன் இதுலேருந்து வில் பி கெட்டிங் ½ மார்க். இதில் ஒரு ½ மார்க்கு. ஹெல்சியம் வரைக்கும் உங்களுக்கு ½ மார்க்கு. அண்ட் ஆன்சருக்கு வில் பி கெட்டிங் 1 மார்க். 4 மார்க் கொஷினை பொறுத்த வரைக்கும் ஆன்சருக்குனே 1 மார்க் வரும். 2 மார்க்ஸில் தான் ஆன்சருக்கு 1/2 மார்க் வரும். சரி, ஓகேடா. இதான் வந்து நியூமரிக்கல் ப்ராப்ளம். ஸோ ஃபார்முலா மட்டும் தான் மாறும். இங்கே ஏனா இங்கே வி, வேறு எதுவுமே மாறாது. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? சரிடா, பை பை, காட் பிளஸ் யூ, ஆல் தி பெஸ்ட். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கேளு, நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன்.